இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்லயே ஃபோல்டபிள் சார். ஓஹோ, சைக்கிள் மாதிரி ஆக்குங்க பார்ப்போம். 1 செகண்ட் சார். ஓ, இப்போ வந்து சைக்கிள் ஆயிருச்சு. இப்போ சைக்கிள் ஆயிடுச்சு சார். இது வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஓகி ஃப்ளெக்ஸின்னு ஒரு மாடல். ஓகே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேமுக்கு தகுந்த மாதிரி தான் இதுவும் ஃபோல்டபிள். ஃப்ளெக்ஸின்றது ஃபோல்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு பண்ணிக்கலாம், ஃப்ளெக்சிபிளா கொண்டு வந்துக்கலாம். ஆமா. இப்போ இந்த ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா இந்த 24 சைக்கிள் சைஸ் வரும் சார். இது ஓ சூப்பர். அந்த ஈக்குவல் ஒரு 10 வயசு 9 வயசு பசங்க ஓட்டுற மாதிரி இந்த சீட் ஹைட் இருக்கும் சார். ஓகே. இப்போ திடீர்னு ஒரு அடல்ட் பெரியவங்க ஓட்டுற மாதிரினா நீங்க ஈஸியா சீட்டை வந்து மேனுவலா ஈஸியா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். ஈஸியா வந்து ஹைட் ஏத்திக்கலாம். ஆமா, ஹைட் ஏத்திட்டு நீங்க ஈஸியா லாக் பண்ணிக்கலாம். ஓ சூப்பர் சார், சூப்பர். அதே மாதிரி ஹேண்டில் பாரும் அதே மாதிரி பண்ணலாம் சார். ஓ, ஹைட் இப்படி ஏத்திக்கலாம், அவ்வளவுதான். ஓகே. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு டூர் மாதிரி போவாங்க, அது நம்ம கார்ல வச்சு கொண்டு போய் அங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இது ஃபோல்ட் பண்ணி அழகா நம்ம டிக்கிலே வச்சுக்கலாம் சார். கார் டிக்கிலே வச்சுக்கலாம். இப்போ மெட்ரோ ரயில்ல ட்ரெயின்ல போறாங்கன்னா உங்களுக்கு அதிலே ஃபோல்ட் பண்ணி ஒரு ஓரமா ஈஸியா சூட்கேஸ் மாதிரி நம்ம எடுத்துட்டு போயிடலாம், வச்சுக்கலாம் சார். சூப்பர் சார், சூப்பர். ஆக்சுவலா வந்து வெயிட் வந்து நான் ஒரு 70 இருந்து 75 கிலோ வெயிட் இருப்பேன் சார். இல்லை, எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டு, வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்கும். அது இப்போ இது வந்து சார்ஜ் போடுற மாதிரி இருந்தால் எவ்வளோ நேரம் சார்ஜ் போடணும், எத்தனை கிலோமீட்டர் போகும் ஒரு தடவை சார்ஜ் போட்டால்? சார் இதுவும் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒன் டைம் சார்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். மைலேஜ் கொடுக்கும். மைலேஜ் கொடுக்கும் சார். ஓகே. சார்ஜ் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சார்ஜ்னா உங்களுக்கு 3.5 மணி நேரம்லேருந்து 3 மணி நேரம் ஆகும் சார். 3.5 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம் ஃபுல் சார்ஜுக்கு சார். ஓகே சார். இப்போ இதுக்கு டிஸ்பிளே அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கா? இருக்கு சார், காமிக்கிறேன் சார். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாவி ஆன் பண்ணாலே டேரெக்டாக இங்கே ஆன் ஆகிடும் சார். ஓ சூப்பர். ஆமா, இதுலயே உங்களுக்கு எல்லாமே காமிச்சிரும் உங்களுக்கு. எங்க இப்ப ஆன் பண்ணி வீல சுத்த விடுங்க பாப்போம். கண்டிப்பா சார். நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்பீட் வேரியன்ட் நல்லா இருக்கும் சார் இந்த வண்டியில. நல்ல ஸ்பீட் இருக்கு. ஆமா, பிக்கப் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க இதுல. ஓகே சார், இதை ஃபோல்ட் பண்ணுங்க பாப்போம். கண்டிப்பா சார், காட்டலாம் சார். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சைக்கிள் ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க ஒரு கிளிப் மாதிரி இருக்கும் சார். இது இந்த பட்டன் பிரஸ் பண்ணி இது வந்து வெளியே எடுத்துடணும் சார். வெளியே எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒண்ணே இல்லை, சும்மா லைட்டா நீங்க ஒரு வெயிட் கொடுத்தோ ஸ்டார்டிங்ல புதுசா இருக்கனால உங்களுக்கு அப்படி இருக்கும். ஈஸியா ஓபன் பண்ணிக்கலாம். அதை ஓபன் பண்ணி ஈஸியா மடிச்சுக்கலாம் சார். இது அப்படியே மடிக்கலாம். ஆமா. ஓ சூப்பர். ஓ, பேட்டரி வந்து இங்க வந்துருது. ஆமாங்க சார், இதான் பேட்டரி. ஓகே. பேட்டரி எடுத்து காமிக்கிட்டுங்களா? இது கீ போட்டா வெளியே வந்துரும். போட்டா எடுத்துக்கலாம் சார், ஈஸியா எடுத்துக்கலாம் நீங்க. ஓ, போட்டிங்கன்னா ஈஸியாக வெளியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரெண்டா வந்து இது ஃபோல்ட் பண்ணியாச்சு. நீங்க வந்து ஹேண்டில் பார் லைட்டா பிரஸ் பண்ணாலே இங்க வந்துரும் சார். ஓ, மடக்கிட்டா நம்ம கார்ல எதுல வேணா தூக்கி போட்டு ஈஸியா வச்சுக்கலாம் சார் நீங்க. ஓகே சார். இதோட பிரைஸ் என்ன வருது சார்? இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 43,000 வரும் சார். உங்களுக்கு 43,000 ரூபாய். 43,000 சார். ஓகே சூப்பர் சார். 43,000 ரூபாய் கொடுத்தா அழகா ஒரு ஃபோல்டபிள் பைக் எடுத்துக்கலாம். கண்டிப்பா சார்.